அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே கெமிக்கல் கைனடிக்ஸ் வேதிவினை வேகவியல் அப்படிங்கிறதுல நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நீட்டில் என்னென்ன கொஷின்லாம் கேட்டாங்க அப்படிங்கிறத வினை வேகம் பொறுத்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அதை பொறுத்து நம்ம பார்த்தோம். நிறையா கிட்டத்தட்ட ஒரு 10 கொஷின் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போது இந்த செஷனில் வாட் வி ஆர் கோயிங் டு டீல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் கைனடிக்ஸ் சாப்டர்லேயே நம்ம ரேட் லா வினைவேக விதி அதையும் வினைவேக மாறிலி ரேட் கான்ஸ்டன்ட் அதை பொறுத்தும் மற்றும் வினை வகை ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் அதை பொறுத்தும் பார்க்க போகிறோம். ரேட் லா, ரேட் கான்ஸ்டன்ட்டு, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இதை மூணையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஃபேக்டர் அதை மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். அதை வச்சு நம்ம வி சால்வ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட். ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் தே ஆர் இன்டர்டிபெண்ட். அப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம ரேட் லா எழுதணும் அப்படின்னம்னா அதனோட வினை வகை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதனோட ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு ப்ரொபோஷ்னாலிட்டியாக அது இருக்குது ரேட் லா அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல வரோம். ஒரு வேதி வினையின் வினை வேகமானது வினைபடு பொருட்களின் செறிவினை பொறுத்து அமையும். இது ரொம்ப முக்கியமானது. வினைபடு பொருட்களின் செறிவு, த ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன், அது மிக மிக முக்கியமானது. ஃபார் எக்ஸாம்பிள் XA + YB gives ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு ஜென்ரலாக இருக்குது ஈக்குவேஷனை ஒன்று கருதுவோம். லெட் அஸ் கன்சிடர். இதுக்கு ரேட் லா எழுதுகிறோம். ஜென்ரலாக எழுதுகிறேன். ரேட் லா வினைவேகம் வினைவேகம் இஸ் ஈக்குவல் டு K × A⁻m B⁻n. இங்கே கோஎஃபிஷியண்ட்டாக எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது பாருங்கள். அந்த எக்ஸ் அண்ட் ஒய் தான் இதனுடைய பவராக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் கிடையாது. இதை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 2 இருந்துன்னா இங்கே 2 இருந்தே ஆகணும், இங்கே 3 இருந்தால் இங்கே 3 இருந்தாகணும் அப்படி என்ற அவசியம் கிடையாது. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாவை வச்சு அதை கண்டுபிடிக்கணும். அதனால தான் இதுக்கு ரேட்டில் எக்ஸ்பிரஷன் எழுதும் பொழுது ரேட்டில் எழுதும் பொழுது இங்கே இருக்க எக்ஸை நான் போடல, எம்ன்னு போட்டிருக்கேன். இங்கே ஒய்க்கு பதிலாக என்னன்னு போட்டிருக்கேன். மீனிங் என்ன அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் நாட் ஈக்குவல் டு எம் அண்ட் என். எம்என்னோட என் வேல்யூ என்ன வேணால் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். திஸ் இட் டிபெண்ட் அப்பான் த எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா அவைலபிள். வினையின் ஒட்டுமொத்த வினை வகை அப்படிங்கிறது அந்த m+n mn பவர் பார்த்தோம் இல்லையா, அதனுடைய கூடுதல் அதுதான் வினை வகை. த ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் கிவன் பை m+n. The values of the exponents m and n in the rate law must be determined by the experiment. இதை பரிசோதனையின் மூலமாக மட்டும்தான் நாம் கண்டறிய இயலும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அப்போ பரிசோதனை மூலமாக கண்டறியணும்னா we must know the datas. அந்த டேட்டாஸ் இருந்ததுனா தான் கண்டுபிடிக்கலாம். அதாவது டேட்டாஸ் கொடுக்கும் பொழுது தொடக்க வினை 0 மினிட்ல எவ்வளோ, 5 மினிட்ஸில் எவ்வளோ, 10 மினிட்ஸில் எவ்வளோ, இதுவெல்லாம் டேட்டா கொடுத்துருப்பாங்க. பேஸ்ட் ஆன் த டேட்டா we can calculate and we can find. இப்போது இந்த டிஃப்ரென்ஸை நல்லா தெரிஞ்சிருக்கணும். ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வினை வேகத்துக்கும் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படிங்கிறத. ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இட் ரெப்ரசன்ட் த ஸ்பீட் அட் விச் த ரியாக்டன்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட்ஸ் அட் எனி இன்ஸ்டன்ட். அட் எனி இன்ஸ்டன்ட் அப்படின்னா எந்த ஒரு குறிப்பிட்ட வினாடியில் கூட அப்படின்னு அர்த்தம். தமிழில் சொல்லும் பொழுது எந்த ஒரு நேரத்திலும் வினைவடு பொருள்கள் வினைவெளி பொருட்களாக மாற்றப்படும் வேகத்தினை இது குறிப்பிடுகிறது. அங்கே ரேட் கான்ஸ்டன்ட் இட் இஸ் ப்ரொபோஷ்னாலிட்டி. ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு எழுதுவோம். அந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனலை ரிமூவ் பண்ணிவிட்டு we will add some constant. that constant we are saying as rate constant. தமிழில் சொல்லும் பொழுது விகித மாறிலி. it is a proportionality constant. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். it is measured as decrease in the concentration of the reactants or increase in the concentration of the product. ஒரு வினை நடைபெறும் பொழுது தொடக்கத்தில் வினைபடு பொருளின் செறிவு அதிகமாக இருக்கும், விளைபொருளின் செறிவு குறைவாக இருக்கும். நேரம் அதிகரிக்க அதிகரிக்க வினைபடு பொருளின் செறிவு அதாவது ரியாக்டன்ட் அதனுடைய செறிவு குறைந்து கொண்டே வரும். விளைபொருளின் செறிவு ப்ராடக்ட் அதனோட கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். வினைபடு பொருட்களின் செறிவு குறைவு அல்லது விளை பொருட்களின் செறிவு அதிகரிப்பால் இது அளந்தறியப்படுகிறது. எது? ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். அங்கே ரேட் கான்ஸ்டன்ட் இட் இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வென் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஈச் ஆஃப் த ரியாக்டன்ஸ் இஸ் யூனிட்டி. அதை நம்ம பின்னாடி கூட பார்ப்போம். ரேட் இஸ் ஈக்குவல் டு K × ஒரு உதாரணத்துக்கு A⁻m அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ ஏங்கிறத 1ன்னு வச்சுக்கிறோம். அப்போ 1/m ஒன்றுன்னு இருக்குது அப்படின்னம்னா அது 1 ஆயிரும். அப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு K. அப்போ எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம யூனிட்டின்னு எடுத்துட்டோம் அப்படின்னம்னா
அது எதுக்கு சமமாக போகும் அப்படின்னம்னா ரேட்டுக்கு சமமாக போகும். அப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு கேன்னு சொல்லலாம். எப்பொழுது எல்லா ரியாக்டண்ட் கான்சன்ட்ரேஷனும் யூனிட்டி, அதாவது ஒரு மோல் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். அதாவது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எதை பொறுத்து அப்படின்னா தொடக்கத்தில் நாம் எவ்வளவு எடுத்துக்கொள்கிறோம் பொருட்கள், அதனுடைய செறிவு அதை பொறுத்து அமைகிறது. ஆனால் ரேட் கான்ஸ்டன்ட்டு இட் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் ஹவு மச் குவான்டிட்டி யூ ஆர் டேக்கிங். பிகினிங்கில் நீ எவ்வளோ எடுக்கிறதுங்கிறத பொறுத்து ரேட் கான்ஸ்டன்ட்டு இல்லை. பட் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அது டிபெண்ட் அப்பான் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். பட் ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இதை நல்லா புரிஞ்சிருக்கணும். ரைட். ஏஐபிஎம்டி 1997 ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். The experimental data for the reaction 2A plus B2 gives 2AB அப்படின்னு ஒரு சம் கொடுத்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் 1 2 3 அது போல் ஒரு 3 டேட்டா கொடுத்துருக்காங்க. வித் ரெஸ்பெக்ட் டு ஏ கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, வித் ரெஸ்பெக்ட் டு பி கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சமயத்தில் அதாவது கான்சன்ட்ரேஷன் ஏ வந்து 0.5 ஆகும், பியும் 0.5 இருக்கும்பொழுது ரேட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 1.6 × 10⁻⁴. ஸோ இது போல் தே கிவன் த டேட்டா. நவ் வாட் தேர் ஆஸ்கிங் இஸ், என்ன கேட்டிருக்காங்க இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா the rate equation for the above is. இப்போ ரேட் ஈக்குவேஷன் எழுதும் பொழுது we have to find out இந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, அந்த கான்சன்ட்ரேஷனோட பவர், அதாவது ஆர்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பவரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு தான் this data is given. ஸோ இது போல் சம்ஸ் கொடுக்கும் பொழுது if 2 or more reactants which are given, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் டேட்டாவை பார்க்கணும். ஏவை பார்க்கும் பொழுது ஏவை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஏவுக்கு வந்து பவர் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா பியோடதை சேமாக இருக்கா மேலே வச்சுக்கணும் வேல்யூவை. அப்போ தான் என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதற்கு பேர் ஐசோலேஷன் மெத்தட் அப்படின்னு பேர். ஸோ இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இதில் நான் இப்போ ஏவோட பவரை வந்து கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ பியில் பாருங்கள் சேமாக இருக்க வேல்யூ பாருங்கள், செகண்ட்லையும் தேர்ட்லையும் பாருங்கள் சேமாக இருக்கா, இதை மட்டும் பார்க்கணும். அப்போ என்ன ஆகும், ஒரு வேல்யூ எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் 3 by எக்ஸ்பெரிமெண்ட் 2 அப்படின்லாம் போடும் பொழுது இது என்ன ஆகிக்கும், கேன்சல் ஆகிக்கும். ஸோ அதனால் அந்த வேல்யூவே நம்ம எடுத்துக்கவே தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா எக்ஸ்பெரிமெண்ட் ஏவுக்கு கண்டுபிடிக்கும் பொழுது எக்ஸ்பெரிமெண்ட்டு 2 and 3 அதை எடுத்து நம்ம போடலாம். இல்லை அப்படின்னம்னா ஆமாம் அதை தான் எடுத்து போட முடியும். ஏன்னா இங்கே வந்து பியோட கான்சன்ட்ரேஷன் அப்போ தான் 2 and 3 சேமாக இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ ஏவுக்கு எவ்வளோ பிக்கு எவ்வளோ அப்படிங்கிறத. ஸோ கொடுக்கப்பட்ட டேட்டாவிலேருந்து நம்ம 1 மற்றும் 3 எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு இல்லையா, அதையும் 2 3 ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்குறோம். ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னம்னா பியினோட செறிவை பொறுத்து என்ன பண்ணுறது, வினைவேகம் மாறவில்லை, மாறுபடுகிறது அப்படின்னு நம்மளுக்கு டேட்டா கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் எழுதுகிறோம். ரேட் 1 இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு B2 பவர் m. ரேட்டு அதுக்கோட ரேட்டு வந்து 1.6 × 10⁻⁴ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது இன்ட்டு கே இன்ட்டு 10⁻⁵. ரேட் 2 அது எதை பொறுத்து அப்படின்னம்னா கே B2 பவர் m. ஸோ அதை போய் பார்த்தோம் அப்படின்னம்னா த வேல்யூ இஸ் 3.2 × 10⁻⁴. ஸோ அந்த வேல்யூ அதை எடுத்துக்கணும். அப்போ அதனோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னம்னா எஸ் 1ன்னு இருக்குது. ஸோ அதனால் இங்கே 1 பவர் m. இப்போ இந்த ஈக்குவேஷன் 2ஐயும் ஈக்குவேஷன் 1ஐயும் நம்ம ஈக்குவேஷன் 1/2 போடலாம், 2/1 போடலாம். நம்மளுக்கு பொதுவாக ஹையர் வேல்யூ டிவைடட் பை லோவர் வேல்யூன்னு இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் சால்விங் பிகம் ஈஸியர். ஸோ அதனால் நம்ம வந்து 2/1ன்னு போட்டுக்கிறோம். நான் 1/2ன்னு போட்டுக்கிட்டு சால்வ் பண்ணலாம். கடைசியில் வர ஆன்சரை மட்டும் கொஞ்சம் நம்ம உள்ட்டா அடிச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ 2/1 போட்டோம் அப்படின்னம்னா 3.2 × 10⁻⁴ இந்த வேல்யூ. ஒன்னோட வேல்யூ வந்து ரேட் வந்து 1.6 × 10⁻⁴ இஸ் ஈக்குவல் டு இதனோட வேல்யூ கே இன்ட்டு 1 × 1 பவர் m. இதனோட வேல்யூ 0.5 பவர் m. ஸோ இப்போ சிம்பிளை பண்ணோம்னா கே வில் கேன்சல். திஸ் இஸ் நத்திங் பட் 1/1 டிவைடட் பை 0.5 நத்திங் பட் 2ன்னு வந்துடும். ஸோ இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னம்னா இட் இஸ் எக்ஸாக்ட்லி நியர்லி 2. 2 is equal to 2 பவர் m. இந்த இடத்துல என்ன இருக்கிறதா அர்த்தம், பவர் 1 இருக்கிறதா அர்த்தம். வி நோ வெரி வெல். அப்போ 2 பவர் 1 is equal to m. நம்ம என்ன பண்ணலாம், பவரை கார்லேட் பண்ணோம் அப்படின்னா m is equal to 1. ஸோ அப்போ ரேட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் பி, அதனோட பவர் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கோம் அப்படின்னா 1. அப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு B2 பவர் 1. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னா எஸ், இட் இஸ் அவைலபிள் இன் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஆன்சர் ஃபார் த கொஷின் இஸ் 1. தட் இஸ் த ஆன்சர். அடுத்தது செகண்ட் கொஷின். திஸ் தே ஆஸ்க்ட் இன் AIPMT 1999. The concentration of the solution is changed from 0.2 to 0.4. கான்சன்ட்ரேஷனை வந்து 0.4 to 0.2 to 0.4ன்னு மாற்றிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வாட் வில் பி த ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட்.
the reaction is of first order and the rate constant is k is equal to 1 into 10 power minus 6. அதாவது இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க, ஆர்டரை சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர்னே. அப்போ எந்த ஒரு ரியாக்டன்ட் எடுத்துருந்தாலும் அதனோட பவர் வந்து ஒன்றுன்னு நம்ம கன்சிடர் பண்ணணும். தட் இஸ் த மீனிங் ஆஃப் தட். இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு சொல்லிட்டாங்க. தமிழில் சொல்லும் பொழுது கரைசலின் செறிவு வந்து 0.2லேருந்து 0.4ஆக மாறும் பொழுது அதன் வினைவேகம் மற்றும் வினைவேக மாறிலி என்னன்னு கேட்டிருக்காங்க. வினைவேகம் ரேட்டு கண்டுபிடிக்கணும், ரேட்டில், அண்ட் வினைவேக மாறிலி ரேட் கான்ஸ்டன்ட் we have to find out. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா க்ளூ கொடுத்துருக்காங்க, இது முதல் வகை வினைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பவரை என்ன ஒன்றுன்னு போட்டு we have to solve it. போட்டு சால்வ் பண்ணால் என்ன வரும்? ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்ஸ் கான்சன்ட்ரேஷன் பவர் 1. அந்த கான்சன்ட்ரேஷன் ஏ கிவ்ஸ் பி அப்படின்னு வச்சுட்டோம்னா ஏ பவர் 1 அப்படின்னு போட்டுக்க வேண்டியது தான். எஸ், கே இஸ் அவைலபிள். கே விளாடுத்துருக்காங்க பாருங்க, 1 into 10 power minus 6. இது போல் ஒரு ஜோக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா அவன் கேட்குறதே வினைவேக மாறிலி கண்டுபிடி அப்படிங்கிறான், வினைவேகம் கண்டுபிடிங்கிறான். அப்புறம் அதே கொஷின்லேயே பாருங்களேன், இதன் வினைவேக மாறிலினே கொடுத்துருக்கான். 1 into 10 power minus 6 ரெண்டு அதையும் கண்டுபிடின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வேலை ஈஸியாக போச்சு நம்மளுக்கு. ஸோ 1 into 10 power minus 6 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் 0.2 போட்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னம்னா எஸ் 2 into 10 power minus 7. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்கு? இட் இஸ் அவைலபிள் வேர் 2 into 10 power minus 7 அப்படிங்கிறது. எஸ், இட் இஸ் அவைலபிள் வேர் இன் ஆப்ஷன் நம்பர் 1 இட் இஸ் அவைலபிள். ஸோ ஃபார் த கொஷின் ஆன்சர் இஸ் 1. நெக்ஸ்ட்டு எய்ம்ஸ் 2001 கேட்டிருக்காங்க. அசர்ஷன் கொடுத்துருக்காங்க. த ரேட் ஈக்குவேஷன் ஃபார் ஏ ஜென்ரல் கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்துட்டு கேன் பி எக்ஸ்பிரஸ் as rate is equal to k into a power x b power y. Reason, the exponents x and y in the rate equation are necessarily equal to the coefficients of a and b respectively. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ரேட்டு கொடுத்துட்டாங்க, எக்ஸு ஒய் கொடுத்துட்டாச்சு. அதாவது ஏபிக்கு பதிலாக எக்ஸ் ஒய்னு போட்டிருக்கோம். அடுத்ததாக ரீசன் சொல்கிறாங்க, அந்த கோஎஃபிஷியன்ட் ஏபி இருக்குது பாருங்கள், அதுதான் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகினிங் ஆஃப் த கிளாஸ்லேயே நான் சொன்னேன், அது போல் இருக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். மேபி ப்ரெசன்ட் ஆர் மே நாட் பி. ஸோ அதனால் இப்படி சொல்கிறது வந்து இந்த ரீசன் வந்து மிக தவறானது. ஸோ அதனால் இந்த ரியாக்ஷனுக்கு எழுதும்பொழுது ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ பவர் எக்ஸ் பி பவர் ஒய் அப்படின்னு எழுதிடும் பொழுது எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் பின்னு சொல்லுவது தவறு. ஸோ அதனால் ராங்னு சொல்லியாச்சு. அதனால் ஆன்சர் இஸ் தேர்ட் ஒன். ஆன்சர் 3 என்ன சொல்கிறாங்க பாரு, if the assertion is true, the reason is false statement. அதுதான் சரியானது. ஸோ ரீசன் வந்து false. This is false. But this is true. True. So the reason for the statement is false. ஸோ அதனால் ஆன்சர் இஸ் தேர்ட் ஒன். அடுத்தது assertion. The kinetics of the reaction Ma plus Nb plus C Pc gives m dash x n dash y plus p dash z obeys the rate equation கொடுத்துட்டாங்க. அந்த ரேட் ஈக்குவேஷனில் பார்த்தோம்னா ஏவோட கான்சன்ட்ரேஷன் இருக்குது, பியோட கான்சன்ட்ரேஷன் இருக்குது, சியோட கான்சன்ட்ரேஷன் இல்லை. அப்போ we can come for conclusion the rate of the reaction rate law is not depend on C அப்படிங்கிறது அந்த ரேட் எக்ஸ்பிரஷனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரீசன் சொல்கிறான், the rate of the reaction does not depend upon the concentration of C. அது கரெக்ட். ஏன் அப்படின்னம்னா in rate law there is no concentration of C involved. நல்லா அந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா புரியும். there is no C involved in this. அப்புறம் அடுத்ததில் என்ன சொல்கிறாங்க, தமிழ் மீடியத்துலையும் அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் என்ற வினையின் வினைவேகம் மைனஸ் dx by dt is equal to k into a power m b power n என்ற வேக சமன்பாடு உட்படுகிறது. வினையின் வேகம் சியின் செறிவை பொறுத்து அமையவில்லை. ஸோ அப்படின்னு காரணம் சொல்லியிருக்கிறது சரியானது. இப்போ ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம், கிவன் ஈக்குவேஷன், வினை வேகம் அதுக்கு எழுதியிருக்கோம். வினைவேகத்தில் சியின் பங்கு இல்லை. ஏன்னா there is no C here. No C. எனவே வினைவேகம் சியை பொறுத்து அமைவதில்லை. ஸோ இந்த ரேட் எக்ஸ்பிரஷன் சி இஸ் நாட் ப்ரெசன்ட். ஸோ த ரேட் நாட் டிபெண்ட் ஆன் சி அப்படின்னு எங்கே சொல்லியிருக்கு அப்படின்னு போய் பார்க்கணும். எங்கே சொல்லியிருக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். எஸ், இஃப் போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன் அப்படிங்கிறது சரியானது. ஏன்னா இதில் கான்சன்ட்ரேஷன் சியை பொறுத்து மாறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ட்ரூ. அதனோட ரீசனும் என்னது? ட்ரூ. அதனால் ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். Next question. AIPMT 2009 they asked, for the reaction A plus B gives product, it is observed that on doubling the initial concentration of A only, the rate of the reaction also doubled. ஏவோட செறிவை 2 மடங்காக அதிகரிக்கும் பொழுது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் 2 மடங்கு ஆகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டு, அப்போ அதை வச்சுக்கிட்டு வந்து ஒரு சம்மை சால்வ் பண்ணணும். அதை ஏ வச்சுக்கிட்டு அப்புறம் கேஸ் 2 சொல்கிறாங்க, ஆன் டபுளிங் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் போத் ஏ அண்ட் பி, அதாவது
செறிவு A மற்றும் B ரெண்டையுமே டபுள் பண்ணும் பொழுது there is a change by a factor of 8. அப்போ அதனோட ரேட் வந்து 8 மடங்கு ஆகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் A இஸ் அவைலபிள், அதை வச்சுக்கிட்டு ஏவுக்கு நம்ம வேல்யூவை கண்டுபிடிச்சிடணும். ஒன்ஸ் வி நோ த A we can find the value for B. ஸோ அது போல் நம்ம போடணும். அதை தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க A + B gives ப்ராடக்ட்னு எடுத்தாச்சு. ஏயின் ஆரம்ப செறிவு ரெட்டி பார்க்கும்போது வினையின் வேகம் என்னவாக தான் ரெட்டி பண்ணிட்டாங்க. அப்போ வினை வேகம் = ரேட் இன்ட்டு K × A⁻1. ஸோ ஏயின் வினைவேகை 1. ஏன்னா இதுவும் 2 அப்படின்னா அதுவும் 2 ஆகும் பொழுது அப்போ 2 இது வந்து பவர் 1ஆக இருந்தால் தான் இட் இஸ் பாசிபிள். இஃப் இட் இஸ் 1னா தான் த ரேட் பிகம் 2. ஏன்னா இது 2னா இதுவும் K × 2Aன்னு இருக்கும். அப்போ ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னம்னா இது வந்து 2 ஆகும். ஸோ அதனால் 2K வினைவேகை 1ஆக இருந்தால் தான் இட் இஸ் பாசிபிள். அடுத்தது தான் செகண்ட் கேஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா. வாட் இஸ் த செகண்ட் கேஸ் தே டோல்டு? ஆன் டபுளிங் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் போத் A and B ரெண்டுமே வந்து டபுள் பண்ண போகிறாங்க. அப்போ என்ன ஆக போதான்? இட் இஸ் a factor of increase in the rate of 8. நம்ம ஏற்கனவே மேலே ஏவோட பவர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், வினை வகை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் 1. பியோடது எவ்வளோன்னு தெரியல, அதை கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னம்னா இதுங்க 8 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்கிறான். 8 மடங்கு ஆகும் அப்படின்னம்னா இஃப் திஸ் சைட் இஸ் 8, ஸோ அந்த பக்கம் டபுள் ஆகும் பொழுது இது வந்து எப்பயா இருந்தால் பாசிபிள் அப்படின்னு பார்க்கணும். 2 பவர் எதுவாக இருந்தால் இதுக்கு 8க்கு சமமாகும் அப்படின்னு பார்க்கணும். 2 இங்கே வந்து 2 × 2 × 2 அப்படின்னு 2 பவர் 3ஆக இருந்தால் தான் இங்கே வந்து 8க்கு சரியாக இருக்கும். அப்போ 2 பவர் 3 அப்படின்னா ஏவுக்கு ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், தட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு. அப்போ பி என்னவாக இருந்தால் அது 2 ஆகும். 2ஆக இருந்தால் தான். ஏன் அப்படின்னா சம் வி வாண்ட் 3, இந்த சம்மு 3ஆக போகணும் அப்படின்னம்னா ஏ ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் 1. ஸோ 3 - 1 நத்திங் பட் 2. அப்போ பிக்கு 2ன்னு போட்டோம்னா தான் சரியாக இருக்கும். ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் தட் மீன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ இஸ் 1, ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு பி இஸ் 2. ஸோ டோட்டல் ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ ஆன் டபுளிங் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த போத் A and B, the change in the factor by in the rate of the reaction, already the order with respect to A is 1 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். So if the order with respect to B is 2, then only the change in the factor 8 will occur. அப்போ இதிலேருந்து நம்ம சொல்லும் பொழுது with respect to A is 1 and B is 2, so total order is 3. Now இது போல் ஃபேக்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் 3ல் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஆன்சர் 3 is what? Yes, correct. இங்கே பார்த்தீங்கன்னா A⁻1 B⁻2. ஆனால் இங்கெல்லாம் என்ன இருக்குது? 1 1. இங்கே 2 1ன்னு மாறி வந்திருக்கு, அதனால் அது கிடையாது. இங்கே 2 2ன்னு இருக்குது, அதுவும் கிடையாது. These are all will not be the answer. So this will be the answer. Next, this is asked in AIMS 2009. Assertion. In rate law, unlike in the expression for equilibrium constants, the exponents for concentration do not necessarily match the stoichiometric coefficient. Equilibrium reaction நம்ம எழுதும் பொழுது இப்போ N2 + 3H2 gives reversible 2NH3. அப்போ இங்கே வந்து கேசி எழுதும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதனுடைய பவர் தான் நம்ம போடுவோம். NH3⁻2 by N2 into H2⁻3. ஈக்குலிபிரியம் பொறுத்தவரையிலையும் எஸ் வாட் த கோஎஃபிஷியன்ட் விச் இஸ் அவைலபிள் தட் we should represent, we should write on the power. பட் இங்கே ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இங்கே வந்து ரேட் இது ஆர்டர்லாம் கண்டுபிடிக்கும் பொழுது அந்த கோஎஃபிஷியன்ட்டை நம்ம எழுத மாட்டோம். ரைட்டு. அடுத்தது ரீசன். இட் இஸ் த மெக்கானிசம் அண்ட் நாட் த பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் த ஓவரால் சேஞ்ச் தட் கவர்ன்ஸ் த ரியாக்ஷன் ரேட். அப்போ ரியாக்ஷன் ரேட்டை கண்டுபிடிக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னோம்னா அதனுடைய டேட்டாஸ், நியூமெரிக்கல் டேட்டாஸ், எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாஸ் we must know, then only we can find. ஒரு ரீசன் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன் பாருங்கள். N2 அப்போ அசெஷன் வந்து ட்ரூவாக இருக்குது, காரணமும் கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ கரெக்டாக எக்ஸ்பிளனேஷன் ஃபார் தட். அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் N2 + 3H2 gives 2NH3. அதை கேசி எழுதும் பொழுது எஸ் வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் தட் we have to raise. ஆனால் ரேட் லா எழுதும் பொழுது அதனுடைய கோஎஃபிஷியன்ட்டை ரைஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி இருந்தால் அது எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாவை வச்சு நம்ம கண்டுபிடிச்சு சொல்லலாம். ஸோ ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். வாட் இஸ் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன்? If both assertion and reason are true, yes, true. This also true. This also true. Sari. Sari. And the reason is the correct explanation of assertion. Correct. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணமானது கூற்றுக்கான சரியான விளக்கம் என்பதும் சரியானது. அதனால் first option is the correct answer. Let us go to next. CBSE 2010ல கேட்டிருக்காங்க.
Rate of the reaction, ஒரு reaction கொடுத்துருக்காங்க 2NO plus Cl2 gives 2NOCl is given by the rate expression NO power 2 and Cl2 power 1. ஏதோ எதுவுமே தரல அப்படின்னாலும் it is considered, it is taken as 1. எப்பயுமே அப்படி தான் எடுத்துக்கணும். The value of the rate constant can be increased by. So இந்த reactionல rate constant, இந்த K இருக்கு பாருப்பா, K கான்ஸ்டன்ட் கேன் பி இன்க்ரீஸ்டு பை. நம்ம ஒரு டேபிள் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த டேபிள்லேயே என்ன சொல்லியிருக்கோம், கான்சன்ட்ரேஷனை பொறுத்து கே வந்து மாறாது அதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து ஜென்ரலாக என்னென்னாலும் கொடுத்துருக்காங்க பாரு, இன்க்ரீஸிங் த டெம்பரேச்சர், இன்க்ரீஸிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO, இன்க்ரீஸிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl2, டூயிங் ஆல் ஆஃப் திஸ். ஏற்கனவே அந்த டேபிளில் கிறிஸ்டல் கிளியராக சொல்லியிருக்கேன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்டோ ப்ராடக்ட்டோ வில் நாட் அஃபெக்ட், வில் நாட் சேஞ்ச் த ரேட் கான்ஸ்டன்ட். அப்போ this will not be the answer, this will not be the answer. அப்போ இது ரெண்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக doing all this will not be the answer. So answer should be increasing temperature. வெப்பநிலை மட்டும் அதிகரிக்கும் பொழுது தான் அதனுடைய ரேட் கான்ஸ்டன்ட் K என்பது அதிகரிக்கும் இந்த வினையை பொறுத்தவரை. So that is the answer. Answer is the first one. மீண்டும் சொல்கிறேன், ஈக்குவேஷன், இந்த வினை வந்து வெப்ப கொள்வினை எண்டோதெர்மிக், வினைவேகம் அதுக்கு எழுதியிருக்கோம், வினைவேகம் வினைவிடு பொருளின் தொடக்க செறிவை பொறுத்து அமைவதல்ல. Not depend on initial concentration of the reactant, not depend. வினைவேக மாறிலி வெப்பநிலையை பொறுத்தது, very important. The rate constant depend only on the temperature வெப்பநிலை. So அதனால answer is first one. What is answer first one? Go on recall. So increasing the temperature வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது மட்டுமே அப்படிங்கிறது சரியான answer. Next question. The rate of the reaction 2N2O5 gives 4NO2 plus O2 can be written in three ways. The relationship between K and K dash and between K and K2 dash R. அதாவது இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு, அதுக்கு ரேட் எக்ஸ்பிரஷன் ரிலேட் பண்ணணும். இப்போ 3 இருக்குது, இந்த 3க்கும் நம்ம ரிலேட் பண்ணணும். இதை K1 வச்சுக்குவோம், இதை K2ன்னு வச்சுக்குவோம், இதை K3ன்னு வச்சுக்குவோம், 3ஐயும் ரிலேட் பண்ணணும். அதுதான் கொஸ்டின். இப்போ சார் இப்போ இதுக்கு எழுதுகிறோம் மைனஸ் டி ஆஃப் N2 பை டிடி. அதுக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா கேன்னு வச்சுக்க அப்படின்ட்டு K இன்ட்டு N2O5ன்னு வச்சுக்கிட்டாங்க. இதுக்கு சொல்லும் பொழுது K டேஷ் ஆஃப் N2O5ன்னு வச்சுக்கங்கிறான் NO2க்கு. இந்த O2க்கு சொல்லும் பொழுது K டபுள் டேஷ் ஆஃப் N2O5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது தீஸ் 3 K வேல்யூ வி ஷுட் கம்பேர். இந்த 3 K வேல்யூ இருக்குது பாரியா, அதை வித் ரெஸ்பெக்ட் டு N2O5 வி ஷுட் கம்பேர் ஃபார் த ரியாக்ஷன். இதுதான். ஸோ இப்போ இதோட 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 by 1 we can solve. ஃபஸ்ட்டு 2 கம்பேர் பண்ணலாம், அடுத்த 2ஐயும் நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணிவிட்டு which relation is goes to correct அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். Now this equation, given equation is 2N2O5 gives 4NO2 plus O2. ஸோ இதுக்கு நான் ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதுகிறேன். எழுதும்பொழுது it is a reactant, so decrease in concentration, அதனால் -1/2 is equal to -1/2 d of N2O5 by dt is equal to plus 1/4 of d of NO2 by dt. இதுக்கு எழுதும் பொழுது plus 1/1 போட்டாலும் ஒன்று தான், பிகாஸ் நோ ப்ராப்ளம், d of O2 by dt. ஸோ இப்போ இதுக்கு ரேட் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு போடும்போது சம் கான்ஸ்டன்ட் K நம்ம ஆட் பண்ணுவோம். அதனால் ஆஃப் K N2O5, இங்கே 1/4 K1 N2O5, இங்கே K டபுள் டேஷ் N2O5. இப்போ நம்ம பார்க்கணும், இதை ரெண்டையும் நம்ம ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணலாம். இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா எஸ் K/2, இதை வந்து K/2ன்னு சொல்லலாம் இல்லையா, K/2 இஸ் ஈக்குவல் டு K டேஷ் பை 4ன்னு சொல்லலாமா. K டேஷ் இங்கே இருக்கு பாருங்கள், பக்கத்தில் இருக்குது. 1/4 இன்ட்டு K டேஷ் நத்திங் பட் K டேஷ் பை 4, ரைட். ஸோ அப்போ இஸ் ஈக்குவல் டு K டபுள் டேஷ், இங்கே வந்துருக்கு K டபுள் டேஷ். இப்போ ஏதாவது ரெண்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரிலேட் பண்ணலாம். இப்போ இதை ரெண்டையும் எடுத்து கூட ரிலேட் பண்ணலாம், அல்லது இந்த ரெண்டையும் எடுத்து ரிலேட் பண்ணலாம், அல்லது இந்த ரெண்டையும் எடுத்து நம்ம ரிலேட் பண்ணி அந்த கொடுத்துருக்க ஆப்ஷனுக்கு எது கரெக்டாக வருது அப்படின்னு பார்க்கலாம். சார் இப்போ first let us take these two comparison. K/2 is equal to K dash by 4. K dash by 4 is equal to, நம்மளுக்கு K dash வேணும். அப்போ K dash வேணும் அப்படின்னம்னா 4 அந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. இப்போ K dash is equal to 4/2ன்னு வந்துடும், 4/2K. So nothing but 2. அப்போ K dash is equal to 2K. This is case 1. அடுத்தது இதையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். இதையும் கம்பேர் பண்ணலாம். K and K double dash. அப்போ K/2 is equal to K double dash. அப்போ K is equal to 2 K double dash. ஸோ இப்படியும் கொண்டு வந்துடலாம். ஸோ எந்த
இந்த இதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அங்கே போய் பார்க்கணும். ஸோ அப்போ கே டேஷ் இஸ் ஈக்குவல் டு 2k அல்லது கே டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு கே பை 2வே அப்படியே வச்சுக்கிட்டு இருக்குதுன்னா அங்கே எப்படி ஆப்ஷன் இருக்கோ அது போல் அங்கே வந்து கே இஸ் ஈக்குவல் டு 2k டேஷ் டபுள் டேஷ்னு இருக்கா அல்லது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு we have to select. இப்படி இருந்துச்சுன்னா இப்படி எடுத்துக்கலாம், இப்படி இருந்தால் இப்படி எடுத்துக்கலாம். ஸோ அங்கே போய் நம்ம போய் பார்க்கலாம். ஆன்சர் தேர்ட் ஒனில் வாட் இட் இஸ் அவைலபிள் அப்படின்னு. தேர்ட் ஒனில் என்ன இருக்குன்னா கே டேஷ் ஈக்குவல் டு கே 2k, கே டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு கே பை 2. எஸ், அப்போ கே டேஷ் ஈக்குவல் டு 2k, கே டபுள் டேஷ் ஈக்குவல் டு கே பை 2. அப்போ நம்ம இந்த ஃபார்மேட்லேயே அப்படியே வச்சுக்கலாம், மாற்ற தேவையில்லை. ஸோ இந்த ஃபார்மேட்லேயே வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் தேர்ட் ஒன் இஸ் கரெக்ட். தேர்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் த சொல்யூஷன். ஸோ வெரி சிம்பிள். என்ன பண்ணோம் அப்படின்னா மேக்ஸ் வி ஹவ் டு அப்ளை இன்ஸ்டெட் ஆஃப் கெமிஸ்ட்ரி. இதில் கெமிஸ்ட்ரியே கிடையாது, மேக்ஸ் ஒன்லி வி ஹவ் டு அப்ளை. Question number 9, aims at 2012. For a reaction, rate is equal to rate constant into acetone power 3 by 2. 3 by 2 na 1.5, 1 சொல்லலாம். Then the unit of rate of the reaction and the rate constant respectively. இந்த வினைக்கு வந்து வினைவேகத்தினோட அலகு மற்றும் வினைவேக மாறிலியின் அலகு ரெண்டுக்குமே யூனிட் கேட்குறாங்க. They are asking to find out the unit for the reaction. வினைவேகம் எழுதியாச்சு. Rate is equal to K into CS3 COO CS3 power 3 by 2. வினைவேக அலகு அதாவது யூனிட் ஃபார் த ரேட். ரேட் இஸ் நத்திங் பட் வாட்? சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் பை டைம். அப்போ கே இன்ட்டு கான்சன்ட்ரேஷன், இதுக்கு பதிலாக அப்படியே கான்சன்ட்ரேஷன் பவர் என்னன்னு போட்டேன். அப்போ கான்சன்ட்ரேஷன் இஸ் நத்திங் பட் மோல் பை லிட்டர், டைம் இஸ் நத்திங் பட் எக்ஸ்பிரஸ் ஜென்ரலி வி வில் எக்ஸ்பிரஸ் இன் செகண்ட்ஸ். அதனால் மோல் பை லிட்டர் பை செகண்ட்னு இருக்கு. அதை நம்ம எப்படி எழுதலாம்? மோல் லிட்டர் இன்வர்ஸ் மேலே கொண்டு போகலாம், இதையும் மேலே கொண்டு போகலாம். ஸோ மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். So this is the unit for rate of the reaction. So இப்படி ஒரு ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு அங்கே போய் பார்க்கணும். மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் எங்கே இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு கூட வந்துடலாம். மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் 1ல் இருக்குது, 3ல் இருக்குது, 2ல் இல்லை, 4ல் கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து எய்தர் 1 or 3 அது உள்ள தான் இருக்குது, பார்த்துடலாம். அடுத்தது செகண்ட் இது வினைவேக மாறிலி அலகு யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ரேட் வினைவேகம் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு சம்திங், அதாவது என்னோட கான்சன்ட்ரேஷன் பவர். அப்போ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கேக்கு யூனிட் கண்டுபிடிக்கணும். அப்போ கேவை இங்கே வச்சுக்கிட்டு இதை இங்கே கீழே கொண்டு வாங்க. கொண்டு வந்தால் என்ன வரும் நம்மளுக்கு? ரேட் பை த கான்சன்ட்ரேஷன். அப்போ கே இஸ் ஈக்குவல் டு ரேட் பை கான்சன்ட்ரேஷன் பவர் என். ரேட்டுங்கிறது ஏற்கனவே நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சு போயிடுது, யூனிட் தெரிஞ்சு போயிடுச்சு. என்ன இருக்குது? மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். இந்த வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. கான்சன்ட்ரேஷனுக்கு என்ன? மோல் பை லிட்டர். அப்போ மோல் பவர் என், லிட்டர் பை என், இங்கே பவர் இருக்கிறதால அந்த என். அப்போ மோல் பவர் என், லிட்டர் பவர் என். இது அப்படியே மேலே போச்சு அப்படின்னா மோல் இன்வர்ஸ் ஆயிரும், இங்கே லிட்டர் இன்வர்ஸ் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னம்னா இங்கே ஏற்கனவே ஒரு மோல் இருக்குது, இது போகும் பொழுது -1 ஆயிரும். அப்போ 1 மைனஸ் என், மோலுக்கு 1 மைனஸ் என் அப்படின்னு வரும். இங்கே ஏற்கனவே லிட்டர் இன்வர்ஸ் இருக்குது, இங்கே வந்து லிட்டர் இன்வர்ஸோட மேலுது இதுவும் போகுது, எல் பவர் -n போகுது. ஸோ அப்போ கேன்சல் ஆயிடுச்சுன்னா லிட்டர் என்ன ஈக்குவல் டு 3 by 2 செகண்ட் இன்வர்ஸ். என்னோட வேல்யூ நம்மளுக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எங்கே கொடுத்துருக்கான்? ப்ராப்ளத்திலே கொடுத்து வச்சுருக்கான் ஆர்டர் எவ்வளோ அப்படின்ட்டு. தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோவா? 3 by 2 நத்திங் பட் 1.5 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்னோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் த வேல்யூஸ் ஆஃப் 3 by 2 ஹியர். ஸோ அப்போ மோல் 1 minus 3 by 2 இந்த இடத்துல என்னோடது விட்டு போச்சு, அந்த n -1 அப்படிங்கும்போது 3 by 2 -1 போடணும், சப்ஸ்டிட் பண்ணோம் s -1. ஸோ 1 minus 3 by 2 இங்கே பார்த்தீங்கன்னா -0.5 -1 by 2ன்னு வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1.5 -1ங்கும்போது 1 by 2ன்னு வரும். இங்கே செகண்ட் இன்வர்ஸ். ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். மோல் பவர் -1 by 2 லிட்டர் பவர் ஆஃப் s பவர் -1. இது ரேட்டு கான்ஸ்டண்ட்டுக்கான யூனிட். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏற்கனவே நம்ம சொன்னோம் 2 and 4 வில் நாட் பி த ஆன்சர்னு. எதை வச்சு சொன்னோம்? ரேட்டோட யூனிட்டை வச்சு, அங்கே வந்து மாறி இருக்கிறதால. இப்போ இந்த ரெண்டில் எதனோடதுக்கு ரேட்டு கான்ஸ்டண்ட்டுக்கு இந்த வேல்யூ ஒத்து வருதுன்னு பார்க்கணும். மோல் பவர் -1 by 2. எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா -1 by 2ன்னு இருக்கு, இது +1 by 2ன்னு இருக்கு. அதனால் இட் வில் நாட் பி த ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ மோல் -1 by 2 1 பவர் L power of S inverse அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட், இட் இஸ் ஆஸ்க்ட் இன் எய்ம்ஸ் 2012. Rate of reaction doubles when concentration of the reactant is doubled if it is a first order reaction. Yes, correct. Double, அதாவது rate is equal to K into
பவர் n. இது டபுள் ஆச்சுன்னா இதுவும் டபுள் ஆகுது. அப்படின்னா எப்போ இஃப் n is equal to 1 இருந்தால் தான் பாசிபிள். ரேட் கான்ஸ்டன்ட் ஆல்சோ டபுள்ஸ் கிடையாது. இப்போ தான் நம்ம சொன்னோம் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன ஆகலாம், கான்சன்ட்ரேஷனை பொறுத்து மாறும். ரேட் கான்ஸ்டன்ட் வில் நாட் சேஞ்ச். ஸோ அப்போ முதல்து ட்ரூ, அடுத்தது ஃபால்ஸ் அப்படிங்கிறது போல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். முதல்து ட்ரூ, எஸ் அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ் அப்படிங்கிறது கரெக்டான ஆப்ஷன். ஸோ அதை நம்ம இது அப்ளிகேஷன் போல் எழுதி போட்டு நம்ம சால்வ் பண்ணியிருக்கேன். ஏயின் சரிவை ரெட்டிப்பாக்கும் பொழுது இப்படி இருக்கும். வினைவேகம் ரெட்டிப்பாகிறது கரெக்டு. வினைவேக மாறிலி ரேட் இஸ் ஈக்குவல் வினைவேக மாறிலி ரேட் கான்ஸ்டன்ட் கே இஸ் ஈக்குவல் டு ரேட் பை கான்சன்ட்ரேஷன் பவர் 1. வினைவேக மாறிலி பொருட்களின் துவக்க செறிவினை பொறுத்து அமையாது. வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஸோ அதனால் அசர்ஷன் இஸ் கரெக்ட், ரீசன் இஸ் ராங். அப்போ கரெக்டானது தேர்ட் ஒன் கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. Question number 11, Neet 2017. Mechanism of the hypothetical reaction. ஒரு இந்த ரியாக்ஷன் நடக்குதோ இல்லையோ இப்படி வச்சுக்கோ அப்படிங்கிறான். x2 plus y2 gives 2xy is given below. போட்டு x2 வந்து x plus x fast அப்படி நடக்குது. ஸ்லோவாக x plus y2 gives xy plus y ஸ்லோவாக நடக்குது. மூணாவது ரியாக்ஷன் வந்து x plus y gives xy ஃபாஸ்ட்டாக நடக்குது. The overall the order of the reaction is what? ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன அப்படின்ட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 2 0 1.5 அப்படின்ட்டு. ஸோ நம்ம கண்டுபிடிக்கணும் அதை. ஸோ கொடுத்துருக்க மெக்கானிசத்தை மொதல் 3 அப்படியே எழுதியிருக்கோம். அப்படியே அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த மெக்கானிசத்தை அப்படியே அங்கே எழுதியிருக்கேன். தீஸ் 3 ஈக்குவேஷன்ஸ் ஐ ஹவ் ரிட்டன் ஹியர். நம்மளுக்கு தெரியும் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டிபெண்ட் அப்பான் த ஸ்லோ ஸ்டெப். ரேட் வந்து ஸ்லோ ஸ்டெப் தான் டிசைட் பண்ணுது. மிக மெதுவாக எது நடைபெறுகிறதோ அவ்வினையே ரேட்டை வந்து டிசைட் பண்ணும். ஸ்லோ ஸ்டெப் இந்த ரியாக்ஷன் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். அப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு k1 இன்ட்டு எக்ஸ் பவர் ஒய். ஏன்னா இங்கே இது ஸ்லோ ஸ்டெப்பில் எக்ஸும் ஒய்யும் தான் இருக்கிறதுனால. ஃபார் த ஈக்குவேஷன் 1 x2 is equal to 2x. இந்த ஈக்குவேஷன் எழுதும் பொழுது x2 gives 2x. அது வந்து ஃபாஸ்ட்டாக போச்சு. இதுக்கு ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னோம்னா x பவர் 2 பை x2 ஈக்குலிபிரியம். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? x square is equal to k equilibrium into x2. அப்போ x is equal to இதனோட ரூட்னு சொல்லாமா? x square is equal to what we will get is k equilibrium into x2 x square. அப்போ x is equal to what? root of these are all. எதாவது x2 into k equilibrium அதுதான் இங்கே போட்டு காமிச்சிருக்கோம். x is equal to root. இந்த ரூட்டுங்கிறத 1/2 எழுதலாம் இல்லையா? k ஈக்குலிபிரியம் பவர் 1/2 x2 பவர் 1/2 அப்படின்னு எழுதலாம். நவ் சப்ஸ்டியூட் டு திஸ் வேல்யூ எக்ஸோட வேல்யூவை கொண்டு போய் யூ ஹேவ் டு சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 2ஓட வேல்யூ எக்ஸோட வேல்யூவை இதை ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பண்ணால் ரேட் இஸ் ஈக்குவல் டு k1 இன்ட்டு இதுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக k ஈக்குலிபிரியம் ஆஃப் x2 பவர் ஆஃப் அது இல்லாமல் y2 பவர் 1. Assume x1 into k equilibrium is equal to k, then 3 becomes, equation 3 becomes, அப்படின்னு போடும் பொழுது rate is equal to k into x power 1/2 y2 power 1. ஸோ இந்த ஒரு 1/2 இந்த ஒரு 1 ரெண்டையும் கூட்டுங்க. 1/2 plus 1 is equal to 1.5. ஸோ 1.5 ஃப்ராக்ஷனில் வருது. எஸ் ஆர்டர் ஃப்ராக்ஷன் அலவுட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எஸ் ஃபோர்த் ஆப்ஷனில் இது இருக்கா அப்படின்னு பார்த்துடலாம். எஸ் இந்த ஃபோர்த் ஆப்ஷன் it is 1.5 is available. So 1.5 is the correct answer for this question. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னோம்னா இந்த ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதிட்டு எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சி அதை சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு ட்ரிக். இதில் மற்றபடி எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். எய்ம்ஸ் 2017. Question number 12. The chemical reaction 2O3 gives 3O2 proceed as follows. Step 1ல O3 become O2 plus O fast. Step 2 O plus O3 gives 2O2 slow. The rate law expression should be 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஆப்ஷனை வச்சுட்டு we have to find out. Step 1 2O3 gives 3O2. Step 1ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னோம்னா O3 gives reversible O2 plus O. இது step 1 not as 10 fast இருக்கு. Step 2 வந்து O plus O3 gives 2O2 slow இருக்கு. ஃபார் ஸ்டெப் 1க்கு இதுக்கு கேசி எழுதணும் அப்படின்னோம்னா O2 into O divided by O3
ஸ்டெப் 2ல நேசன்ட் ஆக்சிஜன் இஸ் நாட் present in overall the reaction. ஓவரால் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா நேசன்ட் ஆக்சிஜனே கிடையாது. ஸோ நல்லா முதலுக்கு ஈக்குவேஷன் இருக்குது. இதுக்கு எழுதணும் அப்படின்னம்னா K1 is equal to O2 by O into O3. இப்போ இதை வச்சு இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இதை இந்த பக்கமும் இதை இந்த பக்கத்தில் இப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னம்னா K1 into O3 divided by O2ன்னு வரும். ஸோ ரேட் இஸ் ஈக்குவல் டு எதை பொறுத்து இருக்குன்னா K1 into O3 and Kc into O3 by 2. அப்போ K1 KC இதெல்லாம் ஒன்றா பக்கம் கொண்டு வந்துடலாம். இப்போ O3 இருக்குது, இங்கே O3 இருக்குது, இங்கே 2 வாட்டி இருக்குது, அதனால் O3 பவர் 2ன்னு இருக்குது. O2 கீழே இருக்குது, அது மேலே கொண்டு வந்தோம் அப்படின்னா O2 பவர் -1 எழுதலாம். அதுதான் இது. ஸோ அப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கேன்னு வச்சுருக்காங்க. K1 அண்ட் KC இஸ் ஈக்குவல் டு கேன்னு வச்சுக்கிட்டாங்க. இப்போ O3 பவர் 2 O2 பவர் -1. அப்போ கேங்கிறது இந்த ப்ராடக்ட் தான் கேன்னு வச்சுருக்கோம். ஸோ அப்போ இது போல் ஆன்சர் எங்கே இருக்கோ அதை எடுக்கணும். அது எங்கே இருக்குன்னா 2ல் இருக்குது. 2ல் இருக்கான்னு போய் பார்த்துடலாம். எஸ், R is equal to K1 into O3 power 2 and O2 power -1. So this is the answer. அடுத்தது question number 13 2019ல கேட்டிருக்காங்க. The decomposition of ammonia on platinum surface zero order reaction சொல்லிட்டாங்க. அப்போ கான்சன்ட்ரேஷனை பொறுத்து மாற போகிறதில்ல, ஆர்டர் எதுவும் மாற போகிறதில்ல, ஜீரோன்னு சொல்லியாச்சு. இது வேல்யூ ஆஃப் த ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் 2 × 10⁻⁴ மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். The rate of appearance of N2 and H2 respectively are. ஸோ நைட்ரஜனுடைய கான்சன்ட்ரேஷனை கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜனுடைய கொடுத்துருக்காங்க டேட்டாஸ். ஸோ இந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு we have to find 2NH3 become N2 + 3H2. இதுக்கு ரேட் எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு எழுத தெரியும். -1/2 d of NH3/dt. இதுக்கு எழுதும்போது ப்ளஸ் dN2/dt. இதுக்கு எழுதும்போது ப்ளஸ் 1/3 d of H2/dt. கேவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க எவ்வளோ 2 × 10⁻⁴ மோல் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ we can compare like this. d of N2/dt is equal to k. அது எவ்வளோவா 2 × 10⁻⁴. அங்கே போய் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் ஆர் அவைலபிள். இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ 1/3 of d of H2/dt is equal to k. அப்போ d of H2/dt is equal to இந்த 3 இங்கே போயிடணும். அந்த 3 அங்கே போச்சுன்னா கேவோட வேல்யூ ஏற்கனவே தெரியும். கேவோட வேல்யூ எவ்வளோ 2 × 10⁻⁴. 2 × 10⁻⁴ into 3. ஸோ 6 × 10⁻⁴. ஸோ அதுதான் ஆன்சர். 6 × 10⁻⁴ எங்கே இருக்குன்னு பார்க்கணும். Yes, that is available in the third option. So answer is third. Third option it is available. Third. Question number 14. It is asked in AIPMT 2001. For the reaction 2N2O5 gives 4N12 plus O2, rate and rate constants are this and this much respectively. The concentration of N2O5 at that time will be. என்ன கொடுத்துட்டாங்கன்னா ரேட்டை கொடுத்துட்டாங்க, ரேட்டு கான்ஸ்டன்ட்டும் கொடுத்துட்டாங்க, கான்சன்ட்ரேஷன் they are asking. அப்போ நம்ம என்ன எக்ஸ்பிரஷன் எழுதுவோம், ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2O5 அப்படின்னு எழுத போகிறோம். அதனுடைய பவர் போட்டு வினைவேகம் ரேட் இஸ் ஈக்குவல் டு கொடுத்தாச்சு, வினைவேகம் மாறிலியும் கொடுத்தாச்சு. அப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு திஸ். அப்போ ரேட்டு தெரிஞ்சு போச்சு, இதனோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, கேவோட வேல்யூ இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. N2O5 தெரியாது, கான்சன்ட்ரேஷன் தெரியாது, அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த வேல்யூ இங்கே கீழே கொண்டு வரணும், இந்த 3 × 10⁻⁵ அதை கீழே கொண்டு வரணும். அப்போ 1.02 × 10⁻⁴ டிவைடட் பை 3 × 10⁻⁵. ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னோம்னா இஸ் கோயிங் அப்னா ஒரு சைபர் நம்மளுக்கு இன்னும் கூடுதலாக கிடைக்கும். இப்போ கிட்டத்தட்ட 10.2ன்னு வரும். போட்டு டிவைட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 3 அப்படின்ட்டு வந்துடும். ஸோ ஆன்சர் இஸ் செகண்ட் ஒன். ஆன்சர் செகண்டில் 3 இருக்கான்னு பார்க்கணும். எஸ், ஆன்சர் செகண்ட் ஒன் இஸ் த கரெக்ட் சொல்யூஷன் ஃபார் திஸ். தேங்க்ஸ் டு தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். இப்போ நம்ம இன்னவரையிலையும் பார்த்தோம் அப்படின்னோம்னா ரேட் லா, ரேட் கான்ஸ்டன்ட், ஆர்டர், இந்த மூணையும் பேஸ் பண்ணி இன்னவரையிலையும் கிட்டத்தட்ட இத்தனை வருஷ கொஷினில் 35 வருஷ கொஷினில் பார்த்தீங்கன்னா 10 கொஷின் இதுலேருந்து ஆஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஏரியா எப்பயுமே ஒரு முக்கியமான ஏரியாவாக இருக்குது. ஸோ இதை நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னோம்னா சிம்பிளான கொஷினாகவும் இருக்கும். எப்படியும் இந்த ஏரியாவிலேருந்து வர கொஷின்ஸை நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். மீண்டும் ஒரே ஒரு முறை, ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர் நாட் வித் ரெஸ்பெக்ட் டு த கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் முக்கியமானது. அப்புறம் டேட்டாவை வச்சுக்கிட்டு we can find the வினை வகை, அதாவது ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனை we can find out. Thank you one and all. Thanks.